எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. எடுக்கலாம்னு ஆரம்பிச்சா கரண்ட் போயிடுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி we are back with the most requested குர்த்தி ஹால் வீடியோ. ஸோ பர்டிகுலராக இல்லை, எல்லாத்துலேயுமே கலந்து தான் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் மெஜாரிட்டி வந்து மிந்த்ரால இருந்து. ஸோ குர்த்தி ஹால் வந்துட்டு நிறைய பேர் அதுதான் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ட்ரெஸ்ஸஸ், ஷார்ட் குர்த்திஸும் அதிகமாக கேட்டிருந்தீங்க. குர்த்தி வந்துட்டு இந்த காலேஜ் வேர் குர்த்திஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காலேஜ் வேர் மாதிரியும் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் கொண்டு வந்திருக்கேன். சிலது செட்டாகவும் இருக்குது, சிலது வந்துட்டு செட்டானா பேண்ட்டு, குர்த்தி, ஷாலு அந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் த்ரீ பீஸ் செட்டாக இருக்குது. இன்னொன்று சிங்கிளாக வெறும் குர்த்தியாக மட்டும் இருக்குது. ஸோ ஆல் நைஸ் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. பிகாஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய ரெகுலர் குர்த்திஸ். நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டு கேட்குறீங்க தெரியுமா, இதெல்லாம் எது லிங்க்குன்ட்டு, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ without any further delay, let's get into the video மக்களே. ஓகே, ஸோ நம்மளோட ஹால் வீடியோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வளவல கொலக்கொலன்னு பேசாமல் பட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஐ திங்க் மொத்தம் வந்துட்டு 5 அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் கலரில் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குர்தா செட். அண்ட் இது வந்து ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். அண்ட் இது முக்கியமான விஷயம், இதில் பார்க்க போகிற எல்லா செட்டோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மோஸ்ட்லி கமெண்ட்லேயும் வந்து சைஸ் என்னன்னு தனியாக கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போவே சொல்லிடுறேன், எல்லா குர்த்தி செட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா எம் சைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிங்க் கலர் குர்த்தி ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650. ஓகே, இப்போவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட் சேனல்ல வந்துட்டு ஒரு சீமந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்மளோட மிஸ் மிராக்கிள் சேனல்லையும் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அதை பார்த்து இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. அஃப்கோர்ஸ் கலர்னால பிங்க் கலர், இல்லை வேற கலர்ஸும் இல்லை. அண்ட் கொஞ்சம் எத்னிக்கான ஒரு லுக்கும் கொடுக்கும். பிகாஸ் இதுக்கு வந்து குர்த்தி பேண்ட்டு வித் ஷாலோட, எனக்கு இதோட ஷாலும் ரொம்ப பிடிக்கும். பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஏதோ கொடுக்கணும்னு ஏனோ தானு கொடுக்காம பர்ஃபெக்டான பேண்ட்டு. சிலதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும், கால் எடுக்கல, அஃப்கோர்ஸ் கிழிஞ்சிரும் ஒரு நாள் போட்டதுக்கப்புறம். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல பேண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ஜான்வரி வாங்கினேன் பொங்கலுக்கு. இது ஆக்சுவலி என்னோட பொங்கல் ட்ரெஸ்ஸு, வீட்டு பொங்கல் ட்ரெஸ்ஸு. அப்போத்துலேருந்து நல்லா தான் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் நல்லாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் சைடில் எங்கேயாவது நான் போட்டதை காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் திங் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஷால் பிங்க்குங்கிறதுனாலே இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன் கைஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் கலர் ஆட் பண்ணாமல் பிளெயின் பிங்காக அப்படி கொடுத்துருக்கிறதுனால எந்த ட்ரெஸ்ஸோட வேணாலும் மிஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இது கூட இப்படி போட்டால் கூட மிஸ் மேட்ச் ஆகிடும், அழகாக இருக்கும். எப்படி சூப்பரா? அண்ட் இந்த செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 650க்கு வந்துட்டு வர்த்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலேஜுக்கும் போட்டுக்கலாம், எத்தனிக்காக எங்கேயாவது போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் 10 out of 10. சூப்பராக இருந்துச்சு. கிளாத்லேருந்து கச்சன்னு அந்த குத்துற மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டான ட்ரெஸ். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா அண்ட் நாட் அ செட். ஒரு வெறும் குர்த்தி. ஓகே, வாய் ஸ்லிப் ஆகுது கைஸ். ஸோ இந்த டர்க்கைஸ் ப்ளூ அப்படிதானே சொல்லுவாங்க, டர்க்கைஸ் ப்ளூவா டர்க்கைஸ் கிரீனா, இந்த கலர் எனக்கு என்ன கலர்னு தெரியல கைஸ். சைடில் நானே அழகா போட்டோ காட்டுறேன், அதில் பாருங்க. இதில் பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 350 rupees. இந்த குர்த்தி மட்டும் தான், பேண்ட் கிடையாது, ஷால் கிடையாது. அண்ட் இதோட கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிந்த்ரால இருக்கா, அஃப்கோர்ஸ் குவாலிட்டியுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுல டிஃப்ரெண்டா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய காலர், இதோட நெக் பேட் இந்த மாதிரி காலர் மடக்கி விட்டு வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு காலேஜுக்கு நல்லா சூட் ஆகும். எனக்கு தெரிஞ்சது எத்தனைக்காவும் நல்லாவே போகும். ஏன்னா ஒரு மாதிரி இந்த லைனா ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து லைட்டா ஒரு மினுமினுப்பு அப்படி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இவன் காலேஜுக்குமே நல்லா சூட் ஆவான்னு நினைக்கிறேன். என்ன முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற கலெக்ஷன்ல வந்துட்டு பாதி என்னோடது, பாதி வந்து என் அக்காவோடது. ஸோ இது வந்து என்னோடது கிடையாது, என் அக்கா வாங்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே நானே இதை ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கவே மாட்டேன், நானே என் வீட்டுல சுட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒரு போனஸ் டிப்பா ஒன்று சொல்லவா, எனக்கு என்னன்னு தெரியல, நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி அறிவுலாம் எனக்கு வரல. பட் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எந்த குர்த்தியா வேணாலும் இருந்து போட்டோம், பட் அந்த குர்த்திக்கு ஜீன் போட்டோம் அப்படின்னா, அதுவும் அந்த ரொம்ப டைட்டான அந்த ஸ்கின்னி ஜீன்ஸ் இல்லாம அந்த லொடலன்னு இருக்கும்ல, மாமி ஃபிட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ராக் மாதிரி
ஐயோ அது லூஸா இருக்கிற ஜீனுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, உங்களுக்கே புரியுதுல, பலோசோ டைப்ல ஜீன் இருக்கும்ல லொடலொடன்ட்டு, அந்த மாதிரி ஜீன் போட்டு எந்த குர்த்தி போட்டாலும், இவன் எப்படி ஷார்ட் குர்த்தி ஆர் லாங் குர்த்தி, காலேஜ்க்கு அது மாதிரி பக்காவா இருக்கு. ஏன்னா நான் ரீசெண்டா ஒரு 2-3 லுக் ட்ரை பண்றேன், அதுல எல்லாமே அழகா வருது கைஸ். இனி காலேஜ் கேர்ள்ஸ் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தான் கழுத வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு காலேஜ் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்ததாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலருக்கு பேர் வந்து கிரீனா ப்ளூவா, ப்ளூ தான். எஸ், இது ஒரு வகையான ப்ளூ. ஆனா இதை வந்து காலேஜ் வேர்னு சொல்ல முடியாது, நல்லா கச்சன்னு இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டுன்னு தான் நம்ம சொல்லலாம். இது வந்து செட்டு, குர்த்தி, பேண்ட், ஷாலு எல்லாமே. இட்ஸ் ஃப்ரம் மீஷோ. எஸ், மீஷோ. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம் சைஸ் தான். ஸோ இதுல ஒரு சில ஓட்ட வரிசல் இருக்கு. அண்ட் நான் லாஸ்டா பண்ண டர்க்கேஸ் ப்ளூக்கு வந்து மார்க் கொடுக்கவே இல்லைல்ல, அதுக்கு வந்து என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 8 out of 10 கொடுக்கலாம். ஏன் 8? 2 மார்க் ஏன் நான் குறைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளாத் வந்துட்டு இட்ஸ் நாட் காட்டன், அது மாதிரி ஒட்டுன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு தொப்பா இருக்கிறதுனால எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி எனக்கு அந்த கிளாத் பெருசா ஒரு மாதிரி உடன்பாடு இல்லை, அதனால அவனுக்கு 8. பிங்க்குக்கு 10 out of 10. அண்ட் இவனுக்கு வந்துட்டு 7 கொடுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்த்தி வாஸ் ஆசம். இதுல இருக்கிற ஒர்க் கூட கொஞ்சம் கிராண்டா தான் தெரியும், லோக்கலா பெருசா தெரியல. நைஸ் நீட் ஒர்க்கா தான் கொடுத்துருக்காங்க. கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொசு வலை ஆட் பண்ணிருக்காங்க. தேவையில்லாத ஆணி தான், பட் ஸ்டில் ஓகே. அண்ட் இதோட பேண்ட்லயுமே வந்துட்டு அதே தான் வந்து கொசு வலையை லைட்டா வந்து கடைசியில ஆட் பண்ணிருப்பாங்க. தட் ஆல்சோ ஃபைன். பட் இதுல என்ன சொதப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டுனா அது ஒரு ஷால் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷால் பைத்தியமா இருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு செட் வாங்குறோம்னா நாமளும் குத்தி கூட வாங்கிடுவேன், பட் செட்டு வாங்குறேன் அப்படின்னா அந்த ஷால் எனக்கு ரொம்ப அழகா இருக்கணும். ஏன்னா இது எனக்கு ஒரு ஆசை. ஆனா இதுல கொடுத்த ஷாலு மீஷோங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருந்துச்சு. இது பேண்ட்டும் இந்த இதுவும் வந்து செம்மையா இருக்கு. இதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணாலி ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அம்மாக்கு வாங்கின குர்த்தி செட் இது. ஏன்னா அம்மா வந்து சுடிதார் போட மாட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம இந்த ஹைக்கிங் அந்த இதெல்லாம் போகும்போது அம்மாக்கு வந்து குர்த்தி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு வாங்கி வச்சது மீஷோல. இட்ஸ் அஃபோர்டபுள். ப்ரைஸும் பாத்தீங்கன்னா 460 450 அந்த மாதிரி தான் வரும். பட் ஷால் மட்டும் ஏன் அவ்வளவு கண்ட்ராவியா கொடுத்தாங்கன்னே தெரியல. அந்த பார்டர்லாம் பிரிஞ்சு, இந்த பிங்க் ஷால் மாதிரியே தான், பட் பார்டர் கொஞ்சம் பட்டையா இருந்துச்சு. பார்டர்லாம் பிரிஞ்சு, ஷாலே இப்படி இருந்தீங்க அப்படின்னா அப்படியே நூல் நூலா பிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ராவி குவாலிட்டியில இருந்தது. அந்த ஷால் இப்போ என்கிட்ட இல்லை. அது அப்போ நாங்க என்ன டிசம்பர்ல வாங்குறதுன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டாங்க எங்க அம்மா. பட் ஆனா நான் வந்துட்டு இந்த ஷாலை வச்சுதான் பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பிங்க் ஷால் தான். உங்களுக்கு நான் அந்த இதுல அந்த வெப்சைட்ல இருக்கிற போட்டோவை ஆட் பண்றேன், அதுலயுமே பிங்க் ஷால் தான் கொடுப்பாங்க. சோ அதனால வந்து இதை போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்கோர்ஸ் ஒரு சாலிட் கலர் இருந்தா எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணி போடலாம், அந்த வகையில தான். அதுவும் இல்லாம இந்த டிசைன்லயுமே வந்து பிங்க் தான் இருக்கும். சோ எப்படி பிங்க் செம்மையா இருக்கும். நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு சைட்ல காட்டுறேன். அண்ட் இதுல நிறைய கலர்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஓவராலா வந்து மற்ற கிளாத்லாம் நல்லா இருக்கு. எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். பேண்ட்டும் வந்துட்டு கொடுக்கணும்னு கொடுக்காம ஒரு நல்ல பேண்டா கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த 6 மாசமும் பயங்கரமா நல்லாவே உழைக்கிது, ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 7 out of 10 கொடுக்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல போற 5லையுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து பிங்கா, என்னோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் இல்லைன்னா ரெண்டுமே டாப் அப்படின்னு சொல்ல போறது வந்து அந்த பிங்க்கு, இன்னொன்னு வந்துட்டு இந்த ட்ரெஸ். ஒரே ஒரு செகண்ட் திருப்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்ததுனால திரும்பி போயிருக்கு. ஸோ திருப்பிட்டு காட்டுறேன். இந்த கலர் வந்துட்டு ரீசெண்டா யூடியூப்ல எனக்கு யாரும் பார்த்து பெருசா கேட்கல, இன்ஸ்டாகிராம்ல அதிகமா கேட்கப்பட்ட இந்த பர்பிள் கலர் குர்த்தி. எனக்கு இந்த கலர் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த செட்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷால். ஓ மை காட், இந்த வீடியோக்குள்ள நான் ஷால் அப்சஸ்டா இருக்கேன். ஒரு மாதிரி டிசைன் பிரிண்டட் பேட்டர்ன்ல இருக்கும் கைஸ். அண்ட் முக்கியமான விஷயம் கொலன்னு இருக்கும். எங்க அம்மாவோட சில வீட்டுக்கு கட்டுற சாரிலாம் நல்லா கொலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த ஷாலு. இந்த ஷாலுக்காண்டியே வாங்கலாம். சீரியஸ்லி அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஷிஃபான் கிளாத்தா ஜார்ஜெட் ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, கொழ கிளாத், அந்த மாதிரி ஷால் இது. அண்ட் இந்த மாதிரி பிரிண்டடான ஒரு கொச்ச பேட்டர்னுக்கு ஒரு பிளெயினான குர்த்தி. சென்டர்ல மட்டும்தான் நெக் பேட்டர்ன்ல வந்து டிசைன் இருக்கும், மற்றபடி ஃபுல்லாவே வந்து பிளெயின். ஐ திங்க் கையில மட்டும்தான் பார்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட். இட்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா. மற்ற எல்லாமே மிந்த்ரா. நான் சொன்ன இது நான் பார்த்தோம்ல, பார்த்ததுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிங்க் வந்துட்டு ஃபிளிப்கார்ட், செகண்ட் பார்த்த டர்க்கைஸ் ப்ளூ மிந்த்ரா, தேர்ட் பார்த்தது மீஷோ.
இதுவும் மிந்த்ரா. லாஸ்டா பார்க்க போறதும் மிந்த்ரா தான். ஸோ 3 மிந்த்ரா, ஒரு ஃபிளிப்கார்ட், ஒரு மீஷோ. ஓகே, ஸோ இவன் வந்து மிந்த்ரா தான். பட் ஒரே ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1000 rupees, அதாவது 999 வந்து மிந்த்ரால போட்டிருக்காங்க. ஐ எம் வெரி சாரி. தம்ப்நெயில நீங்க பார்த்ததுக்கும் எவனாவது எப்பவுமே ஒரு ஏமாற்றுக்காரன் இருப்பான் தெரியுமா, வந்து இவன் தான். கொஞ்சம் மன்னிச்சு. ஆக்சுவலா வந்து நான் இதை வாங்கும் போது 690 699 700 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருந்துச்சு. இது எப்போ 1000 ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல கைஸ். நீங்க வேணா பேசாம இதை கார்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தோட லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துப்பேன். முடிஞ்சா நான் டேகும் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து எனக்கு கார்ட்ல போட்டு வைங்க. எப்போ கம்மியான ரேட் ஆகுறானோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஆக்சுவலி ஒரு நல்ல செட்டு கைஸ். நல்ல ஒரு கலரு, பிளெயின் சாலிடான ஒரு குர்த்தி, பேண்ட், இந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏன் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ எஸ், பேசிக்லி இது ஒரு குட் செட். இதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். பட் ஆனால் ரேட்டு தான் ஏன் ஏற்றாங்கன்னு தெரியல. மேபி உங்க லக்கு நீங்க பாக்குறப்போ கம்மியா இருக்கலாம். ஏன்னா நான் இந்த டர்க்கைஸ் ப்ளூ பார்க்கும் போதுலாம் அதுல வந்து 4 கலர் இருக்கு. நான் வேணா டேக் பண்ணியோ இல்லை அதை பார்த்தாலே உங்களுக்கு லிங்க் உள்ள போனா தெரியும். அது 4 கலர் இருக்கு. திடீர்னு பாக்குறேன் ஒண்ணு வந்துட்டு 650 போட்டிருக்கு. ஏடா ஒரு குர்த்தி 650 ஆடா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் வந்து 330 350 போட்டிருக்கு. இப்படிலாம் ஏமாத்துறாங்க கைஸ். ஓகே, ஸோ தி லாஸ்ட் ஃபைனல் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கிற இந்த குர்த்தி தான். ஸோ சிம்பிள் கம்ஃபர்டபுள் குர்த்தி. இதை வந்து நம்ம எத்னிக்ல வைக்க முடியாது. இது எந்த வகையில எத்னிக்ல வைக்க முடியாது. இவன் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காலேஜ் வேர் தான். நோ ஷால், நோ பேண்ட். இது வந்து ஜஸ்ட் குர்த்தி. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 390. ஆக்சுவலி இது சிங்கிள் குர்த்தி மட்டும் தான். வர்த் பிரைஸா நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. பட் இட்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா. ஸோ குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நான் இப்படி போய் காட்டணும், இந்த சைட்லயே எங்கேயா தெரியும்ல. நல்ல கலர் கைஸ். ஒரு மாதிரி ஒரு டார்க் ஒரு ப்ளூ தான். பார்க்க கருப்பு மாதிரி இல்லை, என்ன மாதிரி நல்ல கலர் இருந்தாதான் உங்களுக்கு கருப்பு மாதிரி தெரியும். ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ளூ அண்ட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு காலேஜுக்குலாம் போட்டு போறதுக்கு. ஸோ கிவ் அ ட்ரை. அழகான ஒரு குர்த்தி தான். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா எம் சைஸ். இட்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா. எல்லாமே சொல்லிட்டேன்ல. எஸ், ஸோ இதுக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மேபி 9 out of 10 கொடுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப குவிக்கா எனக்கு முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மிட் நைட் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே ஆல் மனசுல இருந்தா அப்படியே டக்குன்னு கொட்டிட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோ எனக்கு குவிக்கா முடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவும் அந்த டர்க்கைஸ் ப்ளூ எங்க அக்காவோட செலக்ஷன். ஸோ இதுல வந்துட்டு நான் வந்து இவளை தான் வச்சுக்கலான்னு இருக்கேன். டர்க்கைஸ் ப்ளூ கூட தொடத்திடலான்னு இருக்கேன். பட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. லிட்ரலி கூலா இருக்கு. இது காட்டனா என்ன கிளாத்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் ரொம்ப கூலான ஒரு இதுவா இருக்கு. அதனால இவனை மட்டும் வச்சுட்டு இந்த டர்க்கைஸ் ப்ளூ மட்டும் ப்ளூ, இந்த டர்க்கைஸ் ப்ளூவை மட்டும் இந்த 5ல வந்துட்டு அவனை மட்டும் நான் துரத்தி அடிச்சுட்டு எல்லாத்தையுமே நானே வச்சுட்டு போறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு வாட்டி கடைசியா சொல்றேன், எல்லாரோட சைஸுமே எம். அண்ட் எல்லாரோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஹால் கிடையாது. இதுக்கப்புறம் 2 வீடியோ போகட்டும். அப்புறம் ஹால் என்ன போடலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், இப்போ குர்த்தி காலேஜ் குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டே இதனால இது போட்டேன். இது மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது சஜஷன்ஸ் பர்டிகுலரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு குர்த்தி ஹாலா இல்ல என்னன்னு பார்க்கலாம், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு. பட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 hours சேலஞ்ச் தான். அதுவும் வந்து கலர்ஃபுல்லா எனக்கு வந்து சீஸ் பண்ணலாமா இல்ல கேக் பண்ணலாமான்னு ஆசையா இருக்கு. 24 hours சீஸ் ஃபுட், 24 hours கேக் அப்படின்ட்டு இது 2 ஆப்ஷன்ல ஏதாவது நான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியும், கமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க ரெகுலரா அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 2 சேனல்லையுமே. And thank you so much again. I want to be very grateful to you guys. ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் சேனலுக்கும் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுலயும் நம்ம ரெகுலரா வந்து லாங் ஃபார்ம் போட்டுட்டு இருக்கோம். டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே போடுவேன் சொல்லியிருக்கேன். பட் ஆனா 2த்துல ஒரு நாளாவது கண்டிப்பா போட்டுருவேன். வாரம் அதுலயும் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் யா, இதோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, டாடா பை பை.